லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாம் ஆளும் ஆட்சி காலம் வந்துவிட்டது, அதனால் என் பின்னால் வாருங்கள் என்று பாமகவின் தலைவரான அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்று மாநாட்டில் பேசியிருக்காங்க. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கண்டிப்பாக வரவே வராது. எப்படி வரும்? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. கார் உள்ள வரை, கடல் நீர் வற்றும் வரை கழகங்கள் கூட கூட்டணி கிடையாது. இது திராவிட நாடு. திராவிட நாடு கட்சியும் கூட கூட்டணி இல்லைன்னா எப்படி வருவாங்க? இது அண்ணாதுரை, பெரியார், கலைஞர் வாழ்ந்த இடம். இல்லை, வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்களுடைய தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம், விட்டு போயிடக்கூடாது, கட்சி பட்டு போயிடக்கூடாது, வேறு ஒன்றும் இல்லை. அதாவது இது திராவிட நாடு. கலைஞர் என்ன எடுத்துன்னு வந்தார் தெரியுமா? கல்வி. காமராஜர் எடுத்துன்னு வந்தார், அது அப்புறம் எம்ஜிஆர் டெவலப் பண்ணார், அதுக்கப்புறம் கலைஞர் நல்லாவே டெவலப் பண்ணார். எல்லாம் இப்போது கேள்வி கேட்குறதுக்கு புத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. யோசனை பண்ணக்கூடிய சிந்தனை வந்துடுச்சு எல்லாருக்குமே. பாமர ஏழைகள் தான் இன்னும் ஒரு 7-8% இருப்பாங்க. அவங்கள தான் இவங்க டாமினேட் பண்ணுவாங்க. பட் வாய்ப்பே கிடையாது. இல்லைம்மா, ஏன்னா அவர் ஃபேமிலிலேயே நிறைய பிரச்சனை. அவர் எப்படி வாய்ப்பு இருக்குது? அவர் ஃபேமிலிலேயே அவருக்கு பிரச்சனை. அப்பா சொல்கிற பேச்சா மகன் கேட்க மாட்டேன், மகன் சொல்கிற பேச்சா அப்பா கேட்க மாட்டேங்கிறாரு. அப்புறம் எப்படி? கண்டிப்பாக கிடையாது. ஏதான் சொல்லியிருக்காரு. அவர் என்றைக்கு அந்த கட்சின்றது ஆரம்பித்தாங்களோ அன்றையிலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அப்படியே சொல்லிகிட்டே இருக்காங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம கூப்பிட்றோம் ரைட்டு. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இத்தனை நாள் இருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம எதாவது பண்ணியிருந்தா நம்ம கூப்பிட்றதுக்கு பின்னாடி வருவாங்க. ராமதாஸ் கட்சி ஆரம்பித்தார். இத்தனை வருஷம் கட்சி ஆரம்பித்து என்ன பண்ணிக்கிறாரு? மக்களுக்காக என்ன பண்ணார்? எதுவுமே பண்ணலை. இன்னமும் எந்த கட்சியில் கூட்டணி போனாலும் பணத்தை தான் வாங்குறாரு. அவசரம் மக்களுக்கு எதுவும் செய்யலை. மக்கள் எப்படி உங்க கூட வருவாங்க? வரமாட்டாங்க. எந்த கூட்டணிக்கு நீ போனாலும் வரமாட்டாங்க. நீ எந்த கூட்டணியில் போனாலும் அந்த கூட்டணிக்கு பாதிப்பு அதிகமாகுது. பாதிப்பு தான் அதிகம். யாருமே தரமாட்டாங்க. அது உனக்கு கூட்டணின்னு போகிறது அதாவது எம்ஜிஆர் இருந்தார். எம்ஜிஆர் நல்லது பண்ணார், ஜெயலலிதா பண்ணாங்க. அதுக்கப்புறம் கருப்பு எம்ஜிஆர்னு ஒருத்தர் வந்தார், வாழ்ந்து காட்டினார். மக்களுக்கு இன்னமும் வாழ்ந்து காட்டின்னு தாங்கிறாரு. நீ ஏன் இத்தனை வருஷம் அரசியல்லேருந்து ஏன் இது பண்ணல? உனக்கு உன் பிள்ளைக்கு பதவி வேணும், நீ வேணும், எல்லாமே நீ பண்ணுறனும் போது அப்போ உனக்கு மட்டும்தான் சூழ்நிலை வாங்குது. மக்களுக்கு என்ன பண்ண? நீ மக்களுக்கு எதாவது நல்லது பண்ணியிருந்தா உன் மக்கள் உன் பக்கம் நிற்பாங்க. நீ ஜாதி கட்சி பண்ணுற. ஜாதி கட்சி பண்ணக்கூடாது. பொதுப்படியே பண்ணு. பொதுப்படியே பண்ணாக்கா மக்கள் உன் பின்னாடி வருவாங்க. நேற்று மீட்டிங் போட்டாங்க. என்னத்துக்கு போட்டாங்க? கூட்டணிக்காக போடுறாங்க. எல்லாரையும் பாதிக்கப்படுற மாதிரி. எதுக்கு நீங்கள் போகிறீங்க? அதை மக்கள் நல்லா இருக்கணும், நல்ல சூழ்நிலமாக வாசிக்கணும் அப்படின்னு நீங்கள் போகணும். அதாவது எப்பவுமே இந்த ஜாதி கட்சி வச்சு அரசியல் பண்ணக்கூடாது. ஏன்னா ஜாதின்றது வேற, அரசியல்ன்றது வேற. ஜாதி நீ எத்தனை அரசியலுக்குள்ள நுழைக்காதன்ற அதான் அந்த சீன்லாம் முடிஞ்சு போச்சு. கண்டிப்பாக அவருக்கு அந்த ஆதரவுலாம் கிடையாது. அவ்வளோ எம்எல்ஏ சீட்லாம் வாங்க மாட்டாங்க. அவர் காலத்துக்கும் கூட்டணி கட்சியிலே தான் இருக்கணுமே தவிர தனித்து நின்று பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாது. அவங்க ஒரு கம்யூனிட்டி பேசிக்காக போவாங்களே தவிர ஒரு பொதுப்படியான எல்லாரும் ஓட்டும் நம்ம கவர் பண்ணோன்ற அவங்க எண்ணம் எப்பவுமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவங்க ஜாதி ஓட்டு, வன்னியர் ஓட்டு அப்படி மட்டும் தான் பேசிக் பண்ணுவாங்க. அதனால் மற்ற கேஸ்ட் இருக்கவங்க அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ரைட்டுங்களா? எஸ்சி போடுவாங்களா? போட மாட்டாங்க. அதேமாரி அவங்கவுங்க கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக போட மாட்டாங்க. என்கிட்ட இவரு பேசிக் இப்போ உங்கள் ஜாதி இப்போ அடிப்படையில் நீங்கள் போக மற்றவங்க ஜாதி அடிப்படை தான் போவோம். அப்படி தானே போவாங்க. அப்படி இருக்கும்போது மற்றவங்க உங்களுக்கு ஓட்டு போட்டால் தான் நீங்கள் பெரும்பான்மை நிரூபிக்க முடியும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் அதிக சீட் வாங்க முடியும். அதிக சீட் வாங்கினா தான் நீங்கள் தனி பெரும்பான்மையோட கட்சி அமைக்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் எப்பவுமே கூட்டணியில் தான் இருந்தாக வேண்டிய உங்களுக்கு தலையெடுத்தது தான். அது வன்னியர் அதாவது ஜாதி கட்சி மாதிரி. அது ஒரு குறிப்பிட்ட சில இடங்களில் ஜாதி கட்சியாக இருக்குது. அதனால் வரமாட்டாங்க. அவங்களாம் தமிழ்நாடு முழுவதும் அவங்களாம் அந்த மாதிரி எலெக்ஷனில் ஓட்டு வாங்குறதுக்கு ஆளுமையான திறமை உள்ளவங்க இல்லை. அவங்கள்ட்ட அந்த திறமை இல்லை. அந்த மாதிரிலாம் ஓட்டு வாங்க மாட்டாங்க. சில தொகுதி தான் வருவாங்க. அவங்களாம் இல்லைம்மா, அப்படிலாம் போக மாட்டாங்க. 2026 திமுக திராவிட கழகம் தான் ஆட்சி அமைக்கும். அவங்கெல்லாம் சில தொகுதிக்கு தான் கூட்டணி அமைச்சு வருவாங்க. இருந்தாலும் திமுக தான் ஆட்சி அமைக்கும். ஏற்கனவே முன்னே சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. பையன் சொல்கிறாரு, அவரு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. மக்கள் ஓட்டு போட்டால் தானே
ஓட்டு போடாதெல்லாம் எப்படி தேர்ந்தெடுக்கிறது எவங்கடா? இப்போ இல்லை, அப்பவுமே சொல்லின்னு இருக்கிறாங்க. இப்போ சொல்லலை, பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதே கிடையாது, அது எப்படி போவோம்? இப்போ நான் போவேனா, நீங்கள் போவீங்களா? சொல்லுறது புரியுதா? போக மாட்டோம். அவர் அப்படிதான் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். பையன் சொன்னார், ராமதாஸ் சொன்னார், இதெல்லாம் சொல்லல. அமைக்காதுக்கா, அதெல்லாம் அமைக்காது, அதெல்லாம் சொல்ல முடியல. அதெல்லாம் இல்லை திமுக இல்லை அதிமுக. தமிழ்நாட்டில் வந்து ஜாதி மதம் இதெல்லாம் வந்து வேலையே கிடையாது. என்ன தான் இவங்க என்ன பேசினாலும் சரி, அதுக்கு வந்து இடமே கொடுக்க மாட்டாங்க. யார் தான் வருவாங்க, யார் வரணும்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க? எங்களை மாதிரி எவ்வளோ பேரை நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க, எவ்வளோ பேர் பேட்டி கொடுத்துருக்குறாங்க, எவ்வளோ பேர் கருத்து சொல்லியிருப்பாங்க. அந்த கருத்துக்கள் மூலயமா உங்களுக்கு என்ன வருது? அவங்க தான் கண்டிப்பாக வருவாங்க. எல்லாரும் தான் சொல்கிறாங்க. விஜய் சொல்கிறாரு நாங்கள் தான் வருவோங்கிறாரு. அப்புறம் எடப்பாடி சொல்கிறாரு நாங்கள் தான் வருவோம் பாரு. அப்புறம் அவர் பிஜேபியில் நாங்கள் தான் வருவோம்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் யாரும் வர மாட்டாங்க, திமுக தான். அதை போக மாட்டாங்க. பாதி பேர் போவாங்க, பாதி பேர் போக மாட்டாங்க. அவர் கொள்கையும் பிரச்சனைகளும் சரியில்லை அப்படின்றத கருத்து இல்லைம்மா, நிச்சயமே இல்லை. அது உண்மைதானே. அவங்க ஜாதி அடிப்படையில் தான் அவர் பேசிட்டு இருக்கிறாரு. அந்த ஜாதி ஒரு ஜாதி மட்டும் தமிழ்நாடு மக்கள் எல்லாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. நிறைய ஜாதி இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது ஒரு சைடு மட்டும் அவர் பார்க்குறது ரொம்ப தப்பு. உண்மைதான், அவர் ஜாதி கட்சி தானே அது. இது வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தான் ஆரம்பிச்சது. அவர் ஜாதிக்கோசரம் ஆரம்பிச்ச கட்சி. இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் ஓடிட்டு இருக்காங்க. மக்களுக்கு நல்லது செய்யணும்னு ஒரு இது பண்ணுறாங்க. உண்மை அதானே, அப்படி எதுவுமே பண்ணலை. தனக்குன்னு மட்டும் தான் எல்லாமே யோசிக்கிறாங்களோ ஒழிஞ்சு மக்களுக்காக வேண்டி எதுவுமே பண்ணல யாருமே. அது ஒவ்வொரு இதை பொறுத்தது. ஒவ்வொரு என்னுடைய மனதில் பொறுத்த ஒரு கூட்டத்தை வந்து சேர்க்குறாங்கன்னா எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிட முடியுமா? இல்லை எல்லாரும் எம்டி ராமராமன் ஆக முடியுமா? மக்கள் செல்வாக்கு இருந்தது, அதனால முதல்வர் ஆனார். என்டி ராமராவ் மக்கள் செல்வாக்கு இருந்தால் முதல்வர் ஆனார். மக்களுடைய செல்வாக்கு இல்லாத எப்படி முதல்வர் ஆக முடியும்? சரி, நான் ஒன்றே உங்களை கேட்குறேன். பாஜகவுக்கு இதுவரை தமிழ்நாட்டில் ஓட்டு விழுதா? பாஜகவுக்கும் பிஎம்கேவுக்கும் ஓட்டு விழுதா? பிஎம்கேவுக்கு ஓட்டு விழும், அந்த ஜாதி ஓட்டு விழும். தாமரை கட்சிக்கு எதனா ஓட்டு விழுதா? தமிழ்நாட்டை பிடிச்சி காட்டுவேன்ற, எங்கே பிடிச்சி காட்டுற நீ? ஒன்றுமே கிடையாது. பிஎம்கேவுக்கும் பாஜகவுக்கும் தாமரை கட்சிக்கும் எதுக்குமே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அதாவது வந்து இன்னொன்று சொல்லட்டுமா, அதிமுக வந்து ஒன்றா ஆனால் மட்டும்தான் ஆட்சி பிடிக்க முடியும். திமுக இருக்கிற வர எல்லாம் கூட்டணியை அமைச்சிட்டாங்கனாக்கா அதிமுகவில் வந்து இவங்களை 2 பேரையும் ஒன்றா சேர்த்தாக்கா எந்த கட்சியும் ஒன்றா ஆகாது. எல்லாரும் பேச வேண்டியதானம்மா, எல்லாரும் சொல்ல வேண்டியதுதான். இப்போ நாங்கள் 2026 நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோன்னு விஜய் சொல்கிறாரு. அவர்கிட்ட என்ன இங்கே ஓட்டு பலன் இருக்குது? ஒரு தொகுதிக்கு 5000 ஓட்டு 10,000 ஓட்டு வாங்குறதே ஒரு பெரிய விஷயம். இதை விட பெரிய ஒரு ஆளுமையாக இருந்தவர் விஜயகாந்த், அவரே வந்து தோற்று போயிட்டார். அதுக்கப்புறம் அதிமுகவோட கூட்டணி அமைச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு எதிர் சீட்லேயே வந்தார். தனிச்செல்லாம் வர முடியாது, அவரால் யாராலையும் வர முடியாதுமா. திராவிட கழகம் தான் ஆட்சி. 2026 திமுக தான் ஆட்சி அமைக்கும். நல்ல நல்ல திட்டங்கள், நல்ல செயல்பாடுலாம் நல்லா இருக்குது. இன்றைக்கி அதாவது நிதிநிலை பற்றாக்குறையாக இருந்தாலும் ஆட்சி திறன் நல்லா இருக்குது. நல்லா பண்ணுறாரு, அவரே நல்லா பண்ணுறாரு. தமிழ்நாட்டில் வந்து ஜாதி மதம் இதெல்லாம் வந்து வேலையே கிடையாது. என்ன தான் இவங்க என்ன பேசினாலும் சரி, அதுக்கு வந்து இடமே கொடுக்க மாட்டாங்க. யார் தான் வருவாங்க, யார் வரணும்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க? எங்களை மாதிரி எவ்வளோ பேரை நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க, எவ்வளோ பேர் பேட்டி கொடுத்துருக்குறாங்க, எவ்வளோ பேர் கருத்து சொல்லியிருப்பாங்க. அந்த கருத்துக்கள் மூலயமா உங்களுக்கு என்ன வருது? அவங்க தான் கண்டிப்பாக வருவாங்க.